ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் டீச்சர்ஸு, அதுக்கடுத்து பிடி, பிஜி இந்த டீச்சிங்க்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கண்டக்ட் பண்ணுவாங்களா? ஓவராலாக போஸ்ட் வந்து இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8000 போஸ்ட்டுக்கு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸு. ப்ளஸ் வந்து இந்த இயர் வந்து 5000க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து ஓய்வு பெற இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? இது வந்து பிடிஸ் அண்டு செகண்ட் இயரில் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 கிட்டத்தட்ட 13,331 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி மூலயமா ஃபில் பண்ணாங்க. இது வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதற்கடுத்து வந்தது பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து வந்திருக்குன்னா ஒன்று தான் வந்திருக்கு. அது லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சது. அதில் ஓவராலாக எவ்வளோ போஸ்ட் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா 1996 போஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 3188 போஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து 2022 சொன்னது. அதுக்கடுத்து செகண்டரி டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது 1768 போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து 1000 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது லாஸ்ட்டாக அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்தது. இதுக்கு வந்து போஸ்டிங் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 2768 போஸ்ட். ஆனால் இங்கே வந்து எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா 4989 போஸ்ட். இது வந்து செகண்டரி டீச்சர்ஸ்க்கு இருந்த போஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது 2222 போஸ்ட்டு. இதுவும் வந்து அந்த போஸ்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5154 போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வேக்கன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? இந்த வேக்கன்சியில் 50% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இது வந்து 2022 தான். அதுக்கடுத்து 23 இருக்குது, 24, அதுக்கடுத்து 25. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ 2026 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 இயர்ஸ்க்கான ரிட்டைர்மெண்ட் வேக்கன்சியும் நமக்கு வந்து இருக்குது. இப்பயுமே நமக்கு தெரியும் நிறைய ஸ்கூலில் எஸ்எம்சி ஸ்டாஃப் இவங்க எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு அந்த ஆனுவல் பிளானர் இது எல்லாமே கொடுத்து அதில் 1000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவோம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக கொடுத்ததில் தான் எந்த ஒரு வேக்கன்சியுமே கொடுக்கல. அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு மந்த்து எப்போ வரும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ணல, கொடுக்கல. ஸோ அப்போ இந்த 4 இயர் ரிட்டைர்மெண்ட் போஸ்ட்டும் அதிகமாக தான் நமக்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்னு வச்சுட்டாலே இதுவே நமக்கு வந்து 4000 போஸ்ட்டுக்கு என்ன பண்ணும் வரும். இது வந்து மினிமமாக நான் சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் ஒரு இயருக்கு 1000லேருந்து 2000 பேர் வந்து ரிட்டைர்மெண்ட் இருக்கும். நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்பயே நமக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட 2000க்கு மேலே வேக்கன்சி இது எல்லாமே இருக்குது. பிடிஸில் இருக்குது, பிஜிஸில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூவாக ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் வந்து எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஒரே டைமில் எல்லா போஸ்டிங் கூட நமக்கு வந்து போடலாம். அந்த மாதிரி போட்டு எப்படி இருந்துச்சு நடந்துட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? டெட்டு பாஸ் பண்ணவங்கள பல்காக ஒரு கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே வந்து போஸ்டிங் வந்து ஒரே டைம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்களா, எக்ஸாம்ஸ் இயர் வைஸாக கண்டக்ட் பண்ணி போடுறாங்களா அல்லது வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அதனால் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். அது வந்து 1000 போஸ்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் வந்து வந்தாலும் சரி, அல்லது 2000 போஸ்ட்டுக்கு வந்தாலும், அல்லது 5000 போஸ்ட்டுக்கு வந்தாலும் நம்ம அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க. இந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்கும். அதிகப்படியான போஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஃபைனலாக நமக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேக்கன்சி எப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னா இந்த வாட்டி எலெக்ஷன் நடக்கலாம் இந்நேரம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மே மந்த்து நமக்கு கவுன்சிலிங்க்கான அந்த டேட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த ப்ரொமோஷன் எத்தனை பேர் போடுறாங்க,
அதுக்கடுத்து வேக்கன்சி, ஃபைனல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. கண்டிப்பாக யூஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, செகண்டரி டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு வந்து வரும். அதே போல் நமக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதுவும் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒன்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குறைச்சி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதனால் இனி அடுத்தடுத்து நமக்கு வந்து போஸ்டிங்க்கோ நோட்டிஃபிகேஷனுக்கோ வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கிடைக்கக்கூடிய டைமிங்கை கரெக்டாக என்ன பண்ணி வச்சுங்க, யூட்டிலைஸ் பண்ணி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்க. எத்தனை யூனிட் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. லாஸ்ட்டு சான்ஸாக யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு சைன் லிஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே போல் வந்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இதோட நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகரிக்குமே தவிர அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா குறையாது. இயர் வைஸ் வேக்கண்ட் அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிறது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது, அது கம்மியாக இல்லை. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.